இந்த ஸ்கூல்ல இந்த சாதி சான்றிதழ் கேட்குறாங்களே, முதல்ல அதை முதல்ல முடிக்கணும். நம்ம ஒரு டாக் இருந்துகிட்டே இருக்கு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டை ஒழிச்சிட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. கேஸ்ட் சர்டிஃபிகேட் இல்லாமல் போயிடுச்சுன்னா உங்கள் ஜாதி என்ன அப்படின்னு சொல்லிட்டு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? நாமம் போடுறீங்களா, பட்டை போடுறீங்களா, இல்லை நீங்கள் பேசுகிற ஸ்லாங் வச்சு, அதுக்கப்புறம் உங்களோட குலசாமி என்ன இப்படின்னு இன்னும் பல விஷயங்களை வச்சு என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கேஸ்ட் சர்டிஃபிகேட்னால ஒன்றும் ஜாதி வாழலை. இங்கே அதுக்கு முன்னாடி பல வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து ஜாதி இருக்குது. ஸோ இப்போ தானே இந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறதெல்லாம் வந்தது. அதுவுமே இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் கொண்டு வந்தாங்க. ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே இங்கே இன்னும் பலருக்கு புரியல. எனக்கு பேசிக்காக அதை பற்றி புரிஞ்ச ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். யாராவது ஒரு வேளை நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது முன்ன ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டிக்கு எஜுகேஷன், லேண்டு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது எல்லாமே பறிக்கப்பட்டுச்சு. ஸோ அவங்களுக்கு பறிக்கப்பட்ட அவங்களோட உரிமைகளை அவங்களுக்கு திரும்ப வாங்கி தரத்துக்கான ஒரு விஷயம் தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இதை வந்துட்டு சில பேர் கேட்பாங்க, ரிசர்வேஷன் ஏன் வந்துட்டு எக்கனாமிக்கல் பேசிஸில் கொடுக்கலாம்ல, அப்படி எக்கனாமிக்கல் பேசிஸில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ரிசர்வேஷன் கான்செப்ட் புரியல அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டது ஒருத்தங்களை பொருளாதார ரீதியாக உயர்த்தணும் அப்படிங்கிறது அதோட நோக்கம் கிடையாது. ஒருத்தங்களுக்கு ஒரு உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கு முன்னே, அவங்களுக்கு பறிக்கப்பட்ட உரிமைகளை திரும்ப வாங்கி கொடுக்கறதுக்காக தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு. எக்கனாமிக்கல் வைஸ் உயர்ந்துட்டாலுமே கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷனுங்கிறது இவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எஜுகேஷன் லோன், இந்த ஊக்கத்தொகை ஆல்ரெடி இதெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கி நீங்கள் படித்து முன்னேறி ஒரு பெரிய பிளேஸ்க்கு போயிடலாம். பட் அது எல்லாமே இவங்களுக்கு இன்னுமே கஷ்டமாக தான் இருக்குது. எல்லா இடத்துலையுமே கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இன்னுமே நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன் இப்போ இந்த கவின் கூட நல்லா படிச்சு ஒரு வெல் செட்டில்டாக இருந்தவர் தானே, அவருக்கு நடந்தது என்ன? ஜாதி சண்டை கொடுங்க, அது கொடுங்க, எங்களுக்கு வேலைக்கு அது போனாங்க, நீங்கள் என்ன ஜாதி அந்த ஜாதின்னு கேட்குறாங்க. எந்த ஜாதின்னு தெரியாம நாங்கள் சாட்டை அடிக்கிற நாய்க்கிறோம் நாங்கள் சொல்கிறோம். எந்த ஜாதியும் கொடுக்கலன்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம். இன்னும் ஜாதி சென்டர் அந்த ஒண்ணுதான் ஜாதி சென்டர் வரல. எங்களுக்கு ஜாதி சென்டர் வந்துச்சாலும் எங்களுக்கு பொழுது எங்கள் தொழிலே மாட்டிக்கிறோம். இந்த சாட்டை அடிக்கிற தொழிலை விட்டு, கொட்டடிக்கிற தொழிலை விட்டு ஜாதி சென்டர் வந்துச்சாலும் எங்கள் தொழிலே எங்களுக்கு ஒழுங்கு மாட்டிக்கிறோம். இன்னும் ஜாதி சென்டர் மட்டும் வர மாட்டேங்குது. ஸோ கடைசியாகவும் சொல்கிறேன், இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒருத்தரை பொருளாதார ரீதியாக உயர்த்துறதுக்கு கொண்டு வரப்படலை. அவங்களுக்கு லேண்ட், எஜுகேஷன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு பறிக்கப்பட்டுச்சு. அந்த உரிமைகளை அவங்களுக்கு திரும்ப வாங்கி தரத்துக்காக மட்டும்தான் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டுச்சு.